Hi friends, welcome back to Diya's Media. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா அப்பம்ங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நாம் ஃபஸ்ட் ரவா சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுக்கு இது காமிக்கிறோம் அப்படின்னா இதே அளவுக்கு தான் நம்ம அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அதனால தான் நம்ம நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளராலே நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸும் அதே லெவலில் அதே அளவில் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த குட்டி டம்ளரில் நான் 1 டம்ளர் ரவா சேர்த்துருக்கேன். அடுத்து மைதா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஜீனி ஒயிட் சுகர் சொல்கிறோம் இல்லையா, ஜீனி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது அளவு எடுக்கிறீங்களோ 3மே அதே அளவு சேர்த்துக்கணும். உங்களுக்கு கூட குறைய வேணும்னா அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது நான் ஜீனி கலந்து பொடி பண்ணி வச்சுக்கலான ஒயிட்டாக இருக்குது. நீங்கள் ஏலக்காய் பொடி எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு வாசனையாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. ஸோ நம்ம இதை தண்ணி விட்டு கரைக்கணுங்க. ரொம்ப தண்ணியை எடுத்தோன்னே விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம இது எண்ணெயில் தான் விட போகிறோம். உங்கள்கிட்ட அப்பக்கல் இருந்தால் நீங்கள் அப்பக்கல்லில் போட்டுக்கலாம். இந்த அப்பத்தை நான் அப்பக்கல்லில் இல்லாமல் உங்களுக்கு எண்ணெயில் விட்டு காமிக்க போகிறேன். ஸோ நம்ம ஒரு குட்டி கரண்டியால் எடுத்து விடுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக அதை நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் மீடியமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து எண்ணெயில் விடுற அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இதில் நீங்கள் ஆப்ஷனலாக கொஞ்சம் தேங்காய் துருவி சேர்த்திங்க அப்படின்னா ஜீனியோட அளவை கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். நம்ம சின்ன டம்ளரால் 1 டம்ளர் போட்டோம் இல்லையா, அப்போ 3/4 டம்ளர் ஜீனி போட்டுக்கலாம். தேங்காய் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் துருவி சேர்த்துட்டு ஜீனி அளவை கம்மி பண்ணிக்கலாம். இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அப்பமா பண்ணி எடுக்கலாம். ஸோ பாருங்கள், அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ எப்படி கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இதை நம்ம எண்ணெயில் தான் நம்ம விடப்போகிறோம். நம்ம பேன் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காயிட்டும். இது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் இது மாதிரி அப்பக்கல் இருந்தால் நீங்கள் அப்பக்கல்லையும் பண்ணலாம். எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இதில் விட்டு அப்படியே கூட எடுக்கலாம். ஆனால் நான் இப்போ எண்ணெயில் தான் நான் விட்டு அப்பம் எடுக்க போகிறேன். விட்டுக்கலாம், பொறுமையாக விடுங்க. இதில் நிறைய 2-3 விட்டு எடுக்க முடியாதுங்க. இந்த அப்பம் எண்ணெயில் விடும்போது ஒன்றா தான் நம்ம விட்டு அழகாக எடுக்கணும். அடியில் ஒட்டாமல் மேலே எம்பி வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதை திருப்பி போட்டு எடுக்கணும். நல்லா செவந்து வரட்டும். அப்போ இந்த மாதிரி நுர வருது பார்த்தீங்களா? இந்த அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும், ரெட்டிஷ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த நுர அடங்கி இந்த சவுண்ட் அடங்கினாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அந்த அப்பத்தை எடுத்தாச்சு. இந்த நம்ம விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் விடும்போது ஒரே ஸ்டேஜாக அதே சென்டரில் அப்படியே விடணும். இப்போ இது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் அடுத்தப்போ நமக்கு சீக்கிரமே ரெடி ஆகிடும். இது டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. 3 பொருள் தாங்க, ஈஸியாக ரெடி பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ரெடியான போகிறோங்க. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டேஜில் இருந்தால் போகிறோம். அப்போ ரொம்ப ப்ரௌனிஷ் ரெட்டாக ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இதே மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்கிற எல்லா மாவையுமே அப்பமா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லா மாவையுமே அப்பமா பண்ணியாச்சுங்க. நம்ம இந்த மாதிரி பணியாரக்கல்ல பண்ணோம் அப்படின்னா குண்டு குண்டாக அப்பமா வரும். இப்படி நம்ம எண்ணெயில் விட்டதுனால தகடையாக ரவுண்டாக வந்திருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள், சூப்பராக அப்பம் ரெடிங்க. இதுமாரி ஓரத்தில் செவந்து கொஞ்சம் வெந்திருந்தால் போகிறோம். நீங்கள் உடனே எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? சாஃப்டாக இருக்குது, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா அப்பங்க நீங்கள் ஸ்நாக்ஸாக பண்ணலாம். திடீர்னு ஒரு ஸ்வீட் பண்ணணுன்னா டக்குன்னு பண்ணிடலாம், உடனே பண்ணிடலாங்க. இது ஊறுற டைம் தான், ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். அவ்வளோதான் டைமே இதுக்கு. மற்றபடி ஈஸியான அப்பம்ங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.